37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். இந்த வசனத்தை எத்தனையோ சந்தர்ப்பத்திலே நமக்கு தெரிந்த வசனம், தியானித்த வசனங்கள். அவரே காரியத்தை வாய்க்கப்படுவார். அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்ம கர்த்தருமே நம்பிக்கையா இருப்போம்னா நிச்சயமாகவே நம்ம பாக்கியவான்கள். இன்றைக்கு அவர் மேல் நம்பிக்கையா இரு என்று சொல்லுகிற வேளையிலே அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். என்றால் புதிய காரியம், பெரிய காரியம், அதிசயமான காரியம், இப்படி பயங்கரமான காரியம், எத்தனையோ காரியங்களை குறித்து பல சந்தர்ப்பத்தில் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு அவரே காரியத்தை வாய்க்கிறார். மேலே அமர்ந்திருக்கிறவர்கள், கீழே அமர்ந்திருக்கிறவர்கள், நீங்கள் டிவியை பார்க்கிறது போல நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவரே காரியத்தை வாய்க்கப்படும். உள்ளத்துக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்கப்பட போகிறார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தரே வாய்க்கப்பட போகிறார். நீ நினைத்த காரியத்தை அவரே கைப்பட போகிறார். என் தேவனுடைய கையுள்ள கரம் என் மேல் நன்மையா இருந்தபடினாலே ராஜா நான் கேட்ட காரியத்தை எனக்கு செய்தார் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு என்னுடைய காரியத்தை அவர் வாய்க்கப்பட்டார்.